அன்பின் அடையாளம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16. பொதுவாக நாம் தேவனுடைய அன்பை அவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளின் அடிப்படையிலேயே கணக்கிடுகின்றோம். ஆனால் தேவன் செய்கின்ற நன்மைகளின் அடிப்படையில் மட்டும் அவருடைய அன்பை உணருவதும் கணக்கிடுவதும் தவறானவை. நாம் கேட்டதெல்லாம் கிடைப்பதனாலேயே அவர் நம்மிடம் பிரியமாய் இருக்கிறார் என்றோ, நாம் கேட்டவைகள் தரப்படாததால் அவர் நம்மிடம் அவ்வளவு அன்பாக இல்லை என்றோ கூற முடியாது. தேவனுடைய அன்பை நமக்கு சம்பவிக்கும் காரியங்களின் மூலமாக அல்ல, அதனை விசுவாசத்தினால் மட்டுமே விளங்கி கொள்ள முடியும். முதலாவதாக அவருடைய வார்த்தைகள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அவர் நம்மை நேசிக்கிறவர் என்ற உண்மையையே வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவதாக சிலுவையின் மூலம் தேவ அன்பு வெளிப்படுத்தப்பட்டதையே புதிய ஏற்பாடு கூறுகின்றது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று வேதாகம் தெளிவாக கூறுகிறது. 1 யோவான் 4:9. மூன்றாவதாக தேவன் நமக்கு அருளின பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பினை நாம் உணர்ந்து கொள்ள தேவன் வழி செய்திருக்கின்றார். ரோமர் 5:5. நமக்கு அமைகின்ற நன்மை தீமையான சூழ்நிலைகள் அவருடைய அன்பினை நிர்ணயிக்க போதுமானவை அல்ல. தேவன் தம்முடைய ஆவியின் மூலம் நாம் உணரும்படி செய்கின்ற தேவ ஐக்கியம், தேவ வழிநடத்துதல், தேவ சமாதானம், தேவ ஆறுதல், தெய்வீக பலம் ஆகியவை தேவன் நம்மை நேசிக்கின்றார் என்பதற்கான சரியான அடையாளங்களாக உள்ளன. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில் மிகுதியான பொருளாதார ஆசீர்வாதங்களையோ பிரச்சனைகளற்ற சுமூகமான சூழ்நிலைகளையோ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன் அல்ல. ஆயினும் தேவ அன்பை தன்னுடைய வாழ்வில் அதிகமாக அனுபவித்தவன். பாடுகள் உபத்திரவங்கள் நடுவிலும் தேவ அன்பின் ஆசீர்வாதத்தை தனக்குள் காண தவறவில்லை. எனவேதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று உணர்ச்சிபூர்வமாக கேட்டான். ரோமர் 8:36. சிந்தனைக்கு. உலகம் உதவிகளை எதிர்பார்த்து நிற்கின்றது, அன்பிற்காகவோ ஏங்கி நிற்கின்றது. ஆமென்.